நமசிவாய. இன்னைக்கு 5 மணி நேரத்துக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், மிக முக்கியமான நாளும் கூட இந்த ஒரு நாள். இதை நீங்க செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால், இதை வந்து திங்கட்கிழமைகள் ஏதாவது ஒரு திங்கட்கிழமை ராகு காலத்தில் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம். அதே போல வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலம். நல்லா கேட்டுக்கோங்க, ராகு காலத்துல தான். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா திங்கட்கிழமையும் திங்கட்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமைக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் இந்த ஒரு விஷயம் செய்யலாம். அதே மாதிரி வந்து பௌர்ணமியில் இந்த ஒரு விஷயம், பௌர்ணமி இரவு நேரத்தில் செய்வதும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால இதில் ஒரு டபுள் விஷயம், 2 விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல போகிறோம். நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். நாளைக்கு வந்து பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய ஒரு தினம். இந்த பானு சப்தமி அப்படின்ற சொல்லக்கூடிய தினத்தை பற்றியும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. பார்க்காதவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பானு சப்தமி நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நாம் செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். காலையில் சூரியனை வழிபடுவது. நான் ஆல்ரெடி வந்து நேற்றைய பதிவிலே இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து சூரியனை, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை இந்த ஒரு நாளில் 7ஆம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சன் செட்டில் நீங்கள் வந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு சன் ரைஸ் வித்தின் 1 hour ஆஃப் சன்ரைஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் இருக்கிறதுனா ஒரு 7 மணிக்குள்ள நீங்கள் வந்து சூரியனை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சூரியனுக்கு விளக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த நேரத்திலே ஓம் சூர்யாய நமக மந்திரத்தை எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ, சூரியனை பார்த்தவாறோ அல்லது வந்து சூரியனுடைய திசையை இருக்கக்கூடிய இடத்திலே பார்த்தவாறோ நீங்கள் வந்து எவ்வளவு தடவைக்கு எவ்வளவு தடவை சொல்றீங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாகட்டும். அதே போல வந்து பார்த்தோம்னா 3 முறை அர்க்கியம் விடுவது சூரியனுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சூரியன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வெல்த்துக்கு வந்து, அதாவது பண ரீதியான விஷயங்கள், நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய ஒரு ஒரு வேலைகள் அல்லது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு முக்கியமான விஷயங்களை நாம் வந்து கடந்து செல்வதற்கு, கஷ்டங்களானால் கடந்து செல்வதற்கு, நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம தேடி வருவதற்கு அப்படிங்கிறதுல சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அதாவது நம்ம வந்து இது கிரகம்னு தான் சொல்லி பழகிட்டோம், அதனால நான் கிரகம்னு சொல்றேன். ஸோ அது மாதிரியான விஷயம். ஆக்சுவலி வந்து சூரியன் கிரகம் கிடையாது. அப்போ அந்த சூரியனை வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அந்த நேரத்தில் நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் கேட்கறது அப்படின்ற மாதிரியான விஷயமும், அதே போல் வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த சூரிய உதயத்திலிருந்து ஒரு 1 hour வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நாளைக்கு சூரியனுடைய ஒரு கோயில், சண்டே தானே உங்களுக்கு, சூரியன் கோயிலுக்கு போகிறது இன்னும் நல்லது. சூரியனுடைய கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது வஸ்திரம் முடிஞ்சதுன்னா வஸ்திரம் சாத்துவது, அந்த கோயிலில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி வைப்பது, நெய் விளக்கேற்றி வைப்பது, ஒரு 10 நெய் விளக்கேற்றி வைக்கிறது, அல்லது ஒரு நல்லெண்ணெய் விளக்குனா ஒரு 10 நல்லெண்ணெய் விளக்கேற்றுவது, அல்லது ஒன்று ஏற்றுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியான பலன் தரும். ஆரஞ்சு கலர் திரி, ரெட் கலர் கிடையாது, ஆரஞ்சு கலர் திரி போட்டு நீங்கள் ஏற்றுறதுங்கிறது இன்னும் அதிகப்படியான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க செய்யும். அது மாதிரியான விஷயமா சாயந்தரமா நாளைக்கு சன் செட்டுக்கு அப்புறம் பண்ணாதீங்க. நாளைக்கு சண்டே 8ஆம் தேதி சன் ரைஸ்ல இருந்து ஈவினிங் கூட நீங்க வந்து இந்த சூரியனுடைய, அதாவது காலையில வேளையில் நீங்க வந்து சூரியனுடைய விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். வாழ்க்கையில வந்து கரியர் ரிலேட்டட், ப்ரொமோஷன் ரிலேட்டட், அரசியல் ரிலேட்டட், ஏதாவது நடக்க முடியாத விஷயங்கள், தடைகள், இது மாதிரியான அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு வந்து சரியாகக்கூடிய ஒரு நாளாக நாளை ஒரு நாள் அமையும். சரி, இப்போ இந்த ஒரு நாளை பற்றி வரைக்கும் பார்த்துட்டோம்னா, நம்ம 2 லட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாகவே நான் இந்த விஷயத்தை 2 லட்டு 3 லட்டு என்று கொடுத்து கொண்டிருக்கிறேன். வழக்கமாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2 லட்டு 3 லட்டு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை, எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோமோ அது நல்ல விஷயமாகட்டும் அல்லது வேண்டாத விஷயமாகட்டும், அந்த ஒரு விஷயம் 2 மடங்கா மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி, 2 மடங்காக அது பெருகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், பலிதம் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இந்த ஒரு நாளிலே நாம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றாக கமெண்ட்டில் வந்து இது செய்யலாமா அது செய்யலாமான்னு கேட்க வேண்டாம். புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் போட்டிருக்கேன், ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தெளிவாக இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றது, இந்த ஒரு பர்டிகுலராக இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும், இந்த வருட கடைசியில் இந்த 2 லட்டு நாள் அப்படிங்கிறது 5 மணி நேரம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11:05 காலையில் 11:05 மாலை 4:50 வரைக்கும் இருக்கு. 4:50 வரைக்கும் இந்த 2 லட்டு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஒரு முகூர்த்தம், பர்டிகுலர் முகூர்த்தம் அது. இங்கே ஊர் ஃபுல்லாக காப்பி கேட்ஸாக இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் அந்த முகூர்த்தத்தோட பேர் சொல்லாமல் ஜஸ்ட் 2 லட்டு 3 லட்டுன்னு பேர் வச்சு அது மாதிரியான விஷயமாக கொண்டு வந்தது. மக்களுக்கு எல்லாம் வந்து, அதாவது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அனைவருக்குமே அது மாதிரியான விஷயத்தை சொல்லி பழகிட்டாங்க அப்படின்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த 11:05 மாலை 4:50 சொல்லியிருக்கேன். இன்டர்நேஷனல் பீப்புளெலாம் இருக்காங்க. இன்டர்நேஷனல் பீப்புள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன டைமிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒரு 2 ஹவர்ஸ் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அந்த 2 ஹவர்ஸில் நம்ம வந்து உங்களுக்கு உங்களுடைய நாட்டிலே அது எந்த டைம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து நீங்கள் கொடுக்கும்பொழுது இன்டர்நேஷனல் பீப்புளெலாம் உங்களுடைய சிட்டி ஆகட்டும், அதுக்கப்புறம் கண்ட்ரி, இது 2மே கொடுங்க. ஜஸ்ட் சிட்டி கண்ட்ரி மட்டும் கொடுக்காமல்
நீங்கள் அதில் எழுதுங்க. நீங்கள் இப்போ இந்த கிவ் ஃபார் திஸ் அப்படின்ற மாதிரி அதில் ப்ளீஸ் கிவ்வோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா சும்மா வெறும் சிட்டியும் இதுவும் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா இது மாதிரியானே தெரியறதில்ல. ஒரு ரேண்டமாக சும்மா வெறும் நான் சிட்டியும் கண்ட்ரியும் போடுங்கன்னா அவங்க போட்டு விட்டுடுறாங்க அப்படின்றது வந்து அந்த செயல் வந்து ஒரு ஏற்புடையதாக எனக்கு தெரியவில்லை. அதனால நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் பீப்புள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 8 பேர் வந்து அவங்க இதை கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்டு நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக கொடுங்கள் அப்படின்னு கேட்டு தான் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற 1-2 பேர் வந்து பார்த்தோம்னா அவங்க ஜஸ்ட் வெறும் அவங்களுடைய கண்ட்ரி நேமோ அல்லது வந்து பார்த்தோம்னா சிட்டி அண்ட் கண்ட்ரி நேம் மட்டும் அவங்க வந்து போட்டு விட்டுறாங்க. அப்படி போட்டு விடுறது பார்த்தோம்னா ரொம்ப ரேண்டமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் அந்த மாதிரி நபர்களுக்கு நான் செய்வதில்லை. அது மாதிரி பதில் போடுறது கிடையாது. இப்போ ஒரு 2 டேஸ் பேக் கூட ஒரு டே வந்தது. அந்த ஒரு டேல கேட்டவங்களுக்கு ப்ராப்பராக கேட்ட எல்லாருக்குமே அது மாதிரியான ஒரு விஷயமாக நான் அனுப்பியிருக்கிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த 2 நாள் அப்படின்றது எல்லா விஷயமுமே நமக்கு 2 பெருகும் என்ற காரணத்தினாலே நாம் நல்ல விஷயங்களை மட்டுமே மனதளவிலும் நினைக்க வேண்டும், செயலளவிலும் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இந்த 2 நாளாகட்டும் அல்லது 3 நாளாகட்டும் இந்த நாளில் நம்ம வந்து செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது, தானம் அப்படின்றது. அதாவது மனிதர்களுக்கு ஏதாவது உணவளிப்பது அப்படின்ற மாதிரி. இன்டர்நேஷனல் பீப்புளுக்கெல்லாம் நீங்கள் வந்து தேடி போய் உங்களால் உணவளிக்க முடியாதுன்னா உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹியூமன் ரிலேட்டட் இந்த மாதிரி அன்னதானம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஃபீட் பண்ணுறவங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு என்ஜிஓஸ் இருந்தால் அவங்களுக்கோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு என்ஜிஓஸ்க்கோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. நாம கூட ரெகுலராக அன்னதானங்கள் போட்டுக்கொண்டிருக்கணும். அந்த விஷயத்தையும் நான் பல முறை உங்களுக்கு கூறியிருக்கேன். ஸோ அப்போ அந்த அன்னதானம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த ஒரு நாளில் கண்டிப்பான முறையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய இதாக இருக்கும். 2வதாக பசுவிற்கு உணவளிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ பசுவுக்கு உணவளிப்பதும் கண்டிப்பான முறையில் செய்யுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் காலில் செருப்பு இல்லாமல் வந்து கையில் இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஸ்வீட் ஏதாவது கொடுக்கறது இதெல்லாமே கீரைகள் கொடுப்பதெல்லாம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். 3வது நாய்களுக்கு காலில் செருப்பு இல்லாமல் உணவளிப்பது அப்படின்றது. நாய்களுக்கு உணவளிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்ஸ் எதுவும் போட்டுறாதீங்க. பிஸ்கெட் ஈவன் ஸ்வீட் பிஸ்கெட் கூட போடாதீங்க. சால்ட் பிஸ்கெட்டும் போடாதீங்க, சாப்பிடாது. ஸ்வீட் அண்ட் சால்ட் அவாய்ட் பண்ணிடுங்க. வறுக்கி மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது உணவு மாதிரி இருக்கிறது நான்வெஜ் இல்லாத இருக்கக்கூடிய விஷயங்களை போடுங்க. காரணம் என்னன்னா இந்த ஸ்வீட்டு சால்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நாய்கள் சாப்பிடும்போது அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சொரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். நாம் எங்கேயோ ஒரு ரோட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து போட்டுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பின்னால் அதை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது இல்லையா. நம்ம தேவையில்லாமல் சில விஷயத்தை நம்ம வந்து இழுத்து விட வேண்டாம் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த 3 ரூபா பிஸ்கெட் வாங்கி போட்டுருவாங்க. அவங்க போட்டுட்டு போகிறதோட அவங்களோட முடிஞ்சு போயிடும். ஆனால் நம்ம போடுறதுனால ஒரு கர்மத்தை நாம் சுமக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் பலருக்கு தெரியாமல் போகும். வர்க்கின்னு இந்த பொறான்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போடலாம். அதெல்லாம் நல்ல உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நான் பார்த்துருக்கேன். நான் யூஸ்வலாக செய்கிற விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்றைக்கி காலையில் 11:05 மாலை 4:50 வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும். ஸோ இந்த விஷயங்கள் செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு நான் என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஃபேரி காட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் போட்டிருந்தேன். ஃபேரி காட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஒரு என்டிட்டி அந்த ஒரு என்டிட்டிக்கு வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு அதீத பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஃபேரி காட் மதருக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை செஞ்சு அதிகப்படியான ஒரு பலன் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக செய்திருக்காங்க. அது நான் அந்த ஃபேரி காட் மதரை நான் வந்து ஒரு சின்னதாக எனக்குன்னு ஒரு சிலை மாதிரியே செஞ்சு வச்சுட்டு அந்த சிலையெல்லாம் கூட காமிச்சிருக்கேன் நான். ஸோ அந்த ஃபேரி காட் மதர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை போலவே நிறைய என்டிட்டிஸ் இருக்குது. இந்த என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து எப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது அப்படின்றது நமக்கு தமிழாக்கம் எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ குபேரர் இருக்கார் இல்லையா, குபேரர் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து தெய்வமாக வழிபடுகிறோம் அல்லவா. தெய்வமாக வழிபடக்கூடியவர் தான் அவர். அவரை வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவருக்கு என்னன்னா அவருடைய வாகனம்னா நரவாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குபேரர் ரொம்ப ஓவராக நம்ம வழிபடும் போது நாம் பணத்திற்கு அடிமையாகி விடுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா பணத்தை பாதுகாத்துக் கொள்பவர் நரனை, அதாவது ஹியூமன்ஸை வந்து அவர் வாகனமாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அவருக்கு 2 வாகனங்கள் இருக்குது, ஹியூமன்ஸும் ஒன்று. ஸோ இப்போ அந்த ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து வாகனமாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். மேலும் அவர் வந்து பார்த்தோன்னா யக்ஷ வகையில் சேர்ந்தவர். யக்ஷன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது டெமி காட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான டெமி காட்ஸ் வகையில் தான் சேரக்கூடியது. பியூர் காட்ஸா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் வராது. ஸோ அப்போ அந்த டெமி காட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்தில் இதை அவருடைய மந்திரமே பார்த்தீங்கன்னா யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்ய தனதான்ய சமர்த்தமே தேய்தாபே ஸ்வாஹா அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. யக்ஷாய குபேராயன்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். யக்ஷ ராஜா, அவர் யக்ஷர்களுக்கெல்லாம் ராஜா. ஸோ அந்த மாதிரி குபேரர் மாதிரியே வந்து ஒவ்வொரு நாட்டிலும் சரி ஒவ்வொரு இடங்களிலும் சரி, அதாவது ஓவரால் யூனிவர்ஸ் அப்படி சொல்கிறேன் நான், நாடுன்னு நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்க வேண்டாம். ஓவரால் யூனிவர்ஸில் இந்த மாதிரி நிறைய என்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடியதில் ஒன்று வந்து நான் வந்து ஃபேரி காட் மதர் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொடுத்துருந்தேன். இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. அதில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது. பணத்தை எங்கிருந்தாவது, அதாவது பணம் நம்ம யாருக்காவது கொடுத்துருந்தோம் நமக்கு வராது அப்படின்னு ரைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. அதே போல் நமக்கு வந்து பணம் வந்து இல்லவே இல்லை, நமக்கு ஒரு சோர்ஸே இல்லைனாலும் அந்த சோர்ஸை உருவாக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான
வேற ஒரு என்டிட்டி இருக்கு. அந்த என்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசாகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெசாகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதற்குன்னே ஒரு மந்திரம் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ நேரமும் இருக்காது. நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை நான் ஒரு ஆன்லைன் இதாக பண்ணலான் இருக்கேன். ஆன்லைன் அல்லது வந்து பார்த்தோம்னா டைரெக்டாக அது மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு சில என்டிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்து விளக்கங்கள் கொடுத்து எப்படி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுற மாதிரியான ஐடியா இருக்குது. அப்போ அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நாம் அந்த குபேரரை போல் அந்த ஃபேரி காட் மதர் போல் வந்து பார்த்தோம்னா இந்த வெசாகோ அப்படின்றது இது வந்து இந்த சாலமன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சாலமன் கிங் அப்படின்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. நிறைய வந்து அது மாதிரி படிச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது நிறைய நம்ம மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விஷயம்னு வச்சுக்கலாம். அதுல எல்லாம் வந்து பெயர் பெற்ற ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த ஒரு கூட்டத்தில் வரக்கூடியது இந்த வெசாகோ அப்படின்றது. ஸோ இப்போ இந்த வெசாகோ அப்படின்றத நம்ம வந்து இப்போ இன்வோக் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம வந்து ப்ரே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறது, இப்போ வந்து குபேரரிடம் வந்து நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நாம் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெசாகோவுக்கும் நம்ம வந்து இந்த பிரார்த்தனை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறோம். முதல் விஷயம் நான் அந்த ஃபீடிங் கவ் டாக்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் சொல்லிட்டேன். அதை செஞ்சிருங்க அதை கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் வந்து இந்த வெசாகோ அப்படின்றது. மூன்றாவது விஷயத்தை இப்போ பார்த்துடலாம். மூன்றாவது விஷயங்கள் நீங்கள் இந்த நேரத்துக்குள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். என்னன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல ஹிடன் பிளேசஸில் போட்டுட்டு வந்துருங்க. ஒரு 10 ரூபா நோட்டாக இருக்கணும். இது வந்து காயின்ஸாக இருக்கிறத விட நோட்டாக இருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நோட்டாக ஒரு 10 ரூபா நோட்டோ 20 ரூபா நோட்டோ உங்களால் முடிஞ்சது ஒரு நிறைய இடத்துல போட்டு வாங்க. 10 ரூபா நோட்டை 10 இடத்துல போட சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அது பலருக்கும் பயங்கரமான பலன் கொடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வந்திருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துலையாவது கண்டிப்பான முறையில் போடுறது அப்படின்றது இந்த ஒரு நாளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போட்டுட்டு அதை எதிர்பார்க்காம வந்து விடுவது, யாராவது ஒரு நபருக்கு அது கிடைப்பது அப்படின்ற மாதிரி நம்ம அதை போடும்பொழுதே வந்து பல முறை அது நமக்கு மல்டிஃபோல்ட்ஸாக வந்து நமக்கு திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நம்ம போட்டு விடுவது. அது வந்து யாசகம் பெறுவோர் எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு நபர் எடுத்துக்கொண்டாலும் சரி, யாராவது எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது ஒரு உண்டியலில் போட்டாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம வந்து எர்த்துக்கு வந்து அதை வந்து போட்டுடுறோம். அது மாதிரியான விஷயமா தரையில் போட்டாலும் சரி, யாரும் பார்க்காத போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹிடன் பிளேசஸில் ஒரு மரத்துக்கடியிலே எங்கேயாவது ஒரு இடத்துல அதை போட்டுட்டு வந்துட்டாலும் சரி, அது மாதிரியான விஷயமா போடுறது. அது போட்டதுக்கு அப்புறம் வந்து இது யாராவது எடுத்து குடிகாரம் குடிப்பான், அது பண்ணுவான், இது பண்ணுவான்ற மாதிரியான ஒரு சிந்தனைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து கண்டிப்பான முறையில் அந்த எனர்ஜியை பிளாக் பண்ணும். ஸோ எங்கே போகுதுன்றதுல நம்மகிட்டேருந்து ஒரு விஷயமாக அது போய்விட்டது, அது நம்ம வந்து பல மடங்கு நமக்கு திரும்பி வர வேண்டும், அந்த செல்வமானது அப்படின்றது மணி எனர்ஜிங்கிற விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது மாதிரியாக ஒரு 2 இடத்தில் நம்ம வந்து போட்டுறதுங்கிறது மினிமம் 2 இடத்தில். அது நான் சொன்ன மாதிரி நீங்கள் 10 இடத்துல கூட போடலாம். 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 20 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் உங்களுடைய ஒரு இஷ்டத்தை பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன். காயின்ஸை விட இது வந்து நோட்டாக இருக்கிறது பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஃபாரினில் இருக்கக்கூடியது அவங்களோட வந்து லீஸ்ட் டினாமினேஷன் என்ன உங்களால் பண்ண முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுடுங்க. அது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சிருங்க. ஃபீடிங் அண்ட் இது மணி வந்து ஹிடன் பிளேசஸில் வைக்கிறது. மூன்றாவது இந்த வெசாகோ அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த வெசாகோ அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு எண் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு எண்ணை நாம் வந்து எழுதி வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ஒரு நோட்டு ஃபுல்லாகவே எழுதிடுறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த நோட்டில் வந்து ஃபுல்லாகவே அந்த வெசாகோ வருது. நீங்கள் இந்த ஒரு நாளில் மட்டும் எழுதுறதுனால பலன் கிடைக்குமானா எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த ஒரு நாளில் அதை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு நார்மலாக இருக்கிறத விட நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இதில் இன்னைக்கு இனிஷியேட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் ஒரு 7 நாட்கள் அப்படிங்கிறது மினிமமாக செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் 7 நாட்கள் நீங்கள் அது மாதிரியான தினசரி நீங்கள் ஒரே இடத்துல எந்த இடத்துல உட்காந்து எழுதுறீங்களோ அதே இடத்துல உட்காந்து எழுதுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நோட் மாதிரி ஏதாவது ஒரு அன்ரூல் நோட்டை எடுத்து அந்த அன்ரூல் நோட்டில் நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அந்த நோட்டை நீங்கள் அப்படியே ஏதாவது உங்களோட பீரோலையோ அல்லது உங்களுடைய தலைகாணி கடியிலோ வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தொடர்ந்து இது எழுதிக்கிட்டே வரா மாதிரி இருந்ததுனாலும் அது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண் என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது வெசாகோ VASSAGO, இந்த வெசாகோ அதோட சேர்த்து அந்த எண்ணும் இருக்க வேண்டும். அந்த எண்ணை தான் நீங்கள் எழுத வேண்டியது. அந்த எண்ணும் சரி, அந்த வெசாகோ அப்படின்ற ஒரு விஷயமும் சரி உங்களுக்கு நான் இப்போ திரையில போட்டுறேன். அதை பார்த்து அப்படியே நீங்கள் வந்து நோட்டில் எழுதிடுவாங்க. என்ன கலர் பேனா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பொதுவாகவே நீங்கள் கேட்கறது தான். அது வந்து நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கலர் வந்து முக்கியம் கிடையாது. கிரீன் கலர் யூஸ் பண்ணுறதுனா கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க, ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க, பிளாக் அவாய்ட் பண்ணுங்க. இது ஒன்று மட்டும்தான். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் இதை எழுதிடுவாங்க. ஒரே ஒரு பக்கம் எழுதினால் கூட போதுமானது. ஆனால் உங்களுடைய ஃபுல் இன்டென்ஷன் உங்களுக்கு வந்து
எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெல்த், நீங்கள் இது வரைக்கும் இழந்த விஷயங்கள், சொத்தாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்கக்கூடியது அந்த எனர்ஜி, அந்த என்டிட்டி வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு டெமிகாட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் குபேரரை போல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம குபேரரையும் இந்த ஒரு நாளில் வழிபடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமா. ஏன்னா நம்ம வந்து குபேரரை நிறைய வேதிக்காக கொண்டு வந்துட்டோம், அதுக்கு நிறைய நியமனிஷ்டைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் நியமனிஷ்டைகள் இல்லைங்கிறதா வித்தியாசமே தவிர யாரும் தாழ்த்தி வசதி அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரியாக நீங்கள் செய்து வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் மினிமம் எழுதணும். நீங்கள் வந்து 2 பக்கம் 4 பக்கம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பான முறையில் எழுதலாம். அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் ஒரு 3 பக்கம் எழுதிட்டீங்கன்னா தினசரியே அந்த ஒரு 7 நாட்கள் நீங்கள் 3 பக்கம் எழுத வேண்டும். 7 நாளுக்கு அப்புறம் எழுத வேண்டாமானா நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி வர அதுக்குண்டான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வசாகம்னு சொல்லி போட்டுட்டு அவரோட எண்ணெய் எழுதி வரும்பொழுதே உங்களுக்கு அந்த அந்த நாள் இரவே உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த எனர்ஜி ஃபீல் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வர வரைக்கும் நிறைய பேருக்கு அதை எழுதும் போதே இந்த மாதிரியான விஷயமா வந்திருக்கு. அவருக்குன்னு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லும்போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நம்ம சர்டன் ரிச்சுவல்ஸ் எல்லாம் முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை சொல்லி அவரை அழைக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறது. அதனால தான் நான் அதை ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஏன்னா அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு நார்மலாக அந்த யூடியூப்ல சொன்னால் அது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒர்க் ஷாப் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாவித செல்வ வளங்களும் வர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையில் கண்டிப்பான முறையில் வைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்காகவும் சரி, உங்கள் குடும்பத்தாருக்காகவும் சரி, உங்களுடைய சுற்றத்தாருக்காகவும், உலக மக்களுக்காகவும், உலக ஜீவன்களுக்காகவும், எல்லாருக்காகவும் பிரார்த்தனைகளை மறந்து விடாது. நமசிவாய்.